குட் ஈவினிங். வெல்கம் டு அவர் சேனல் பெஸ்ட் ட்ரேடிங் வியூ. ஃபஸ்ட்டு வந்து டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். நாளைக்கு வந்து சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ அதை பற்றியும் நம்ம வந்து ஓரளவு செக் பண்ணிடலாம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இந்த மூணு வந்து நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். இன்றைக்கி காலையில் நான் வந்து டெலகிராமில் உங்களுக்கு டீட்டெயிலாக அப்டேட் வந்து கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன். அதனால தான் தமிழில் போட்டேன், எல்லாருக்கும் புரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தெளிவாக தமிழில் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுத்துருந்தேன். காலைல மார்க்கெட் வந்து நீங்கள் அதை போய் படிச்சிங்கனாலே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். டெலகிராம் லிங்க்கை வந்து கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணிடுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ காலையில் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் கொடுத்துருந்தேன். லெவலோட இது பாருங்கள், 24,550, 24,492. ஓகேங்களா? ஸோ இந்த இது கட்டாயம் படிச்சுக்கோங்க, என்ன எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். அடுத்து வந்து லெவல்ஸ் எங்கே போய் முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 5 மினிட்ஸில் மாற்றுறேன். ஓகே, இங்கே பாருங்கள், 24,497 வரைக்கும் வந்திருக்கு. ஓகேங்களா? நான் 92 வரைக்கும் கொடுத்துருந்தேன். 97 அப்படின்ற லெவல் வரைக்கும் வந்திருக்கு. சூப்பராக வந்திருக்கு. காலையில் ஓப்பனிங்லேருந்து ஒரு கரெக்டாக ஒரு செல்லிங், அதுக்கப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், அப்புறம் ஸ்ட்ராங்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷராக மார்க்கெட் ஆனது சூப்பராக கொடுத்து கடைசி 2 லெவலும் போய் ரீச் ஆயிடுச்சு. சூப்பராக ரீச் ஆயிடுச்சு. சரி, ஓகே. இது வழக்கம் போல் அந்த க்ளோசிங் டைமில் நமக்கு ஒரு 3வது நாளாக நடக்குதுல்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேண்டில் தான் இந்த லாஸ்ட் கேண்டில். ஓகேங்களா? இந்த லாஸ்ட் கேண்டில் மட்டும். அப்போ உங்கள் நம்ம க்ளோசிங்காக வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இந்த லெவல் தான் நமக்கு எவ்வளோ வருது, 24,570. இது ட்ரூவா என்னன்றது இன்னும் வரைக்கும் எனக்கு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, ஓகே. மார்க்கெட்டு டே சார்ட்டை பொறுத்த மட்டும் அந்த கேண்டிலோட க்ளோஸ் வைக்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு மாதிரி விக்கு வச்சு முடிகிற மாதிரி இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் என்ன டைரக்ஷன் எடுக்க போகுது அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களுக்கு நான் ஏற்கனவே இதை நான் தெளிவாக சொல்லிட்டேன். இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட்டில் இருக்குது மார்க்கெட்டு. அதே இடத்துல சஸ்டெயின் ஆகிக்கிட்டு இருக்குது. ஓகே. ஸோ ஃபர்தராக மூவ் ஆச்சுன்னா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டவுன் சைடில் வந்து நிறைய கேப் இருக்குது, அதை ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்த்தாச்சு. இப்போ 5 மினிட்ஸாக மாற்றிடுறேன். நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும். ஏன்னா 2 நாளாக பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக ஒரு இதுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ இந்த கேண்டில் நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஓகே. 3ஆம் தேதி இந்த லாஸ்ட் கேண்டில் நான் கன்சிடர் பண்ணல. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு 24,700 மார்க் பண்ணுறேன். அதே இது டவுன் சைடு அப்படின்னு பார்க்கும்போது இந்த கேப் இருக்குது பாருங்கள், டவுன் சைடில் இது வரைக்கும் ஒரு 24,380. அப்போ மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு ரேஞ்சிலே தான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. எப்போ அப்படின்னா இந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலேருந்து. ஸோ இதுக்கப்புறம் இது ஃபர்தராக பிரேக் அவுட் கொடுக்கு அப்படின்ற பட்சத்தில் நமக்கு 25,000, 25,130 அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெவல். இந்த லெவல் நான் கொடுத்துருக்கிறது. ஸோ அந்த லெவல் போகுமா அல்லது டவுன் சைடில் இந்த லெவலை தொட்டுட்டு ஃபர்தராக எதுவும் நடக்குமான்றதை கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். அது போக இந்த இடத்துல இன்னும் இந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணாமல் இருக்குது. அதெல்லாம் சர்க்கிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து 15 மினிட்ஸு, 1 ஹவர் உங்களுக்கு தெரிஞ்ச டைம் ஃப்ரேம் எல்லாமே போட்டு பாருங்கள் எப்படி இருக்குது மார்க்கெட்டு அப்படின்றத ஒன்ஸ் பாருங்கள். ஓகே. இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம், பார்த்துக்கோங்க. ட்ரெண்ட் லைனை உடச்சிட்டு மார்க்கெட் இந்த இடத்துல நின்றுக்கிட்டே இருக்குது இப்படி. ஸோ இது ஃபர்தர் பிரேக் அவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அப் சைடில் மேபி மேலே போகலாம். அல்லது டவுன் சைடில் வருதுன்னா 24,380க்கு கீழே ஸ்ட்ராங்காக செல்லிங் கொடுத்து வரலாம். இதுதான் எப்படி இருந்தாலும் இது நான் ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டாக பார்க்குறேன். இது ரெசிஸ்டண்ட்டாக பார்க்குறேன். ஸோ என்ன நடக்குதுன்றதை கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ வழக்கம் போல் நாளைக்கு மார்க்கெட் எதுக்குள்ளே ஓப்பன் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் டைரக்ஷன் பார்த்து கவனமாக எடுக்கலாம். ஏன்னா 2 நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு செல்லிங்கை கொடுத்துருக்கு. நேற்றும் பார்த்தீங்கன்னா கிளியராக மூவ் ஆச்சு. ஓகே. ஏன்னா எக்ஸ்பைரி அப்படின்றதுனால ஒரு கிளியர் மூவ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் ஆச்சு. நேற்று யூஎஸ் மார்க்கெட்டு கிட்டத்தட்ட 3% மேலே அப் சைடில் மூவ் ஆயிருந்துச்சு. அதோட ஃபுல் டீட்டெயில் எல்லாமே டெலகிராமில் இருக்குது. ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது நான் ரெசிஸ்டண்ட்டாக பார்க்குறது 24,700ன்ற லெவலில் தான் நான் பார்க்குறேன். இந்த கேண்டிலை கன்சிடர் பண்ணலாமான்னா தெரியல, அது வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதையும் தாண்டி மேலே போதா அல்லது மறுபடியும் இதுக்குள்ளே வருதான்றதெல்லாம் தெரியலை. ஓகேங்களா? ஸோ ரேஞ்சுக்குள்ளே வர்ற வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அடுத்து பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணிடலாம். ஓகே. பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா எப்பவும் போட்டது தான். இதில் நேற்று தான் நான் உங்களுக்கு 15 நிமிஷமாக மாற்றிடலாம் அல்லது 1 ஹவராக மாற்றிடலாம். ஓகே. 1 ஹவரில் இந்த ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இருக்குங்க. அதுக்குள்ளே ஒரு ரேஞ்சில் இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகிக்கிட்டு இருக்குது. ட்ரெண்ட் லைனை இன்னும் மார்க்கெட் ஆனது பிரேக் அவுட் பண்ணல. இந்த லெவல் இருக்கு இல்லையா, அந்த ட்ரையாங்கிளுக்கு போட்ட ரெசிஸ்டன்ட் லெவல் 57,400. இந்த இடத்துலேயே தான் மார்க்கெட் திரும்ப வருது அப்படின்றத நம்ம ஏற்கனவே நான் நேற்று வீடியோலையும் சொல்லிட்டேன். இன்றைக்கும் அதே இடத்துல தான் மார்க்கெட் ஆனது சுற்றிக்கிட்டே இருக்குது. அப்போது இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கட்டும், கொஞ்சம் இறக்கிக்கலாம். புரியணுன்றதுக்காக தான் நேற்று எக்ஸ்டெண்ட் பண்ணேன். இப்போது
திரும்பவும் அதே தான் 5 மினிட்ஸாக மாற்றுறோம். இப்போ நிஃப்டி எப்படி ஆகஸ்ட் 3ல் ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்கோ, அதே மாதிரி தானே கிட்டத்தட்ட ஒரு பேங்க் நிஃப்டியும் ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே தானே ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஸோ 58,000 அப்படின்ற ரேஞ்சு டு 57,400 இந்த 400 பாயிண்ட்லேயே தான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. இதுக்குள்ளே எடுக்கும்போது நீங்கள் கவனமாக ட்ரை பண்ணுங்கள். இதை தாண்டுது அப்படின்ற பட்சத்தில் அடுத்த லெவல் வந்து 58,500 தான் நான் என்னோட பார்வையில் போட்டு வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 430 அப்படின்ற லெவல் வரும். 58,430 இந்த லெவல் வரைக்கும் மேபி மேலே மூவ் ஆச்சு. 58,000 தாண்டி ஸ்ட்ராங்கான க்ளோஸ் வைக்கிறானா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 2 நாளாக ரேஞ்சில் தான் இருக்குது நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே. அப்போது சென்செக்ஸ் எப்படி இருக்கும்? நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி வேறு இருக்குது. சென்செக்ஸு ஆல்மோஸ்ட் வந்து நிஃப்டி மாதிரியே தான் இருக்கும். ஸோ அதையே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கிறதுனால 78,000க்கு கீழே செல்லிங்க்கு ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங்க்கு நம்ம வந்து முயற்சி பண்ணலாம். இதே தான் அப்சைட் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இது வரைக்கும் நடந்த கேண்டில்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். 79,100 அப்படின்ற லெவல். ஸோ சென்செக்ஸுமே கிட்டத்தட்ட ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. இதை தாண்டி மேலே மூவ் ஆகிற பட்சத்தில் எவ்வளோ தூரம் போகலான்றதை பார்க்கலாம். 1 ஹவர் டைம் ஃப்ரேமாக போட்டுக்கலாம். இருங்க, நான் உங்களுக்கு பழசெல்லாம் டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகே, டே சார்ட்டாக மாற்றிக்கிறேன். ஏன்னா ஏதாவது கேப் இருக்கான்றதை ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். இங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். ஓகே, அதுதான் அடுத்து வருது. மேஜர் பாயிண்ட்டாக அதான் வருது. பார்ப்போம். இப்போ வந்து நம்ம வந்து 5 மினிட்ஸாக போட்டாச்சு. இல்லை 15 நிமிஷமாக போடுங்க, இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 15 நிமிஷமாக போடலாம். ஓகே, இப்போ நம்ம எப்படி நிஃப்டிக்கு ஒரு டவுன் சைட்லேருந்து ஒரு ட்ரெண்ட் லைனை போட்டோமோ அதே தான். இப்போது இது வந்து அப்படியே இந்த இடத்துல வந்து அது வந்து சஸ்டெயின் ஆகிக்கிட்டு இருக்கு. கரெக்டுங்களா? ஸோ அந்த லெவலை வந்து மார்க் பண்ணுங்கள். எவ்வளவு? 78,000ன்னு போட்டுக்கோங்க. 78,130, 78ன்னு போட்டுக்கோங்க. அதிலிருந்து அந்த 78,000ன்றது ஒரு ஜோன். ஏன்னா ரவுண்ட் அப் லெவலில் திடீர்னு சப்போர்ட் எடுத்துரும். ஸோ அதனால் இது வந்து ஒரு ஜோனாக வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழே அப்படின்றப்ப இந்த இடத்துல உள்ள கேப்பெல்லாம் சர்க்கிள் பண்ணி வைங்க. டைரக்ஷன் எப்படி எடுக்குதுன்றதை பார்த்துட்டு பண்ணலாம். இதே தான் அப்சைட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரேஞ்சை ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் ஆனது தாண்டணும். 79,100 அப்படின்ற லெவலில் தாண்டணும். ஓகே, இதை தாண்டி இதோட பிரேக் அவுட் க்ளோஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இம்பார்ட்டன்ட் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட முக்கியமான லெவல் அப்படின்னா 80,000 அப்படின்ற லெவல் வருது. இன் பிட்வீனில் உள்ள லெவல் அப்படின்னா 79,560ன்ற லெவல் வருது. இந்த 2 லெவல் மேபி அப்சைடில் ஒரு முக்கியமான மூமெண்ட் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கவனமாக பண்ணுங்கள். 3 மணிக்கு மேலே அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இந்த என்னென்னலாம் நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியும். சிஏஎஸ் பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். முடிஞ்ச இன்னொரு வீடியோவும் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் ஆனது. ரேஞ்சுக்குள்ளே நடக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக முயற்சி பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக டவுன் சைடில் வந்து கிளியராக முடிஞ்சிருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு இதே ரேஞ்சுக்குள்ளே தான் வருதா அல்லது ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கா அப்படின்றத ஒன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. குளோபல் மார்க்கெட் செக் பண்ணிக்கோங்க. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸ்டாக்ஸுக்கு மெம்பர்ஷிப் அவைலபிள். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வரைக்கும் சூப்பராக போய்கிட்டு இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து என்னென்ன ஸ்டாக்குன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து ஜுப்லியான் ஃபுட். லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, ஜுப்லியான் ஃபுட் ஒர்க்கு இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் இன்றைக்கி வந்திருக்கு. ஃபர்தராக அந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் க்ளோஸ் வைக்குதான்றதை இன்னும் ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. 550, 560 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோ ஃபார்மாவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, வீக்லியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் ஒரு ரவுண்ட் பேட்டர்ன் இருக்குது. இது வந்து இப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிட்டு சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது இனி ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் கொடுக்கணும். இன்னும் ஒரு நாள் 1 or 2 days வெயிட் பண்ணி பார்க்கலாம், அல்லது இந்த வாரம் விட்டு பார்க்கலாம். இதை தாண்டுற பட்சத்தில் ஃப்யூச்சரில் 1900 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு எஸ்எல் வச்சுட்டு வேணால் முயற்சி பண்ணலாம். ஒரு 3 மந்த்தோ 6 மந்த்தோ 1 இயரோ ஹோல்ட் பண்ணிக்கலாம். எதுவுமே எஸ்எல் வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள், எஜுகேஷன் பர்பஸ். ஓகேங்களா? அடுத்து வந்து சஃபயர் ஃபுட்ஸ் இந்தியா. ஸோ இதை பொறுத்த மட்டும் இந்த மாதிரியான ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ ஃபர்தராக பிரேக் அவுட் இருக்கான்றதை நாளைக்கு செக் பண்ணிவிட்டு முயற்சி பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு 260 வரைக்கும் கூட 250, 260 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரெண்ட் லைனுக்கு கீழே எஸ்எல் வச்சுட்டு ட்ரை பண்ணணும்.
ஓகேங்களா? இதுக்கு கீழ மேபி சம்டைம்ஸ் ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வந்துட்டு கூட திரும்பலாம். ஸோ இதுக்கு கீழ வந்து எஸ்எல்ல வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு நீங்க விருப்பம் இருந்தா முயற்சி பண்ணி பாருங்க. அடுத்த ஸ்டாக் வந்து கிர்லோஸ்கர் பிரதர். பிரதர். இதுவுமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு பிரேக் அவுட் குடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு. ஸோ ஃபர்தரா மூவ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில 2150, 160 வரைக்கும் முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ப்ராப்பரான எஸ்எல் வச்சுட்டு ட்ரை பண்ணுங்க. அடுத்து விஇடிஎல். இது ஏன் அங்க காட்டுது அப்படின்னா, ஸ்ப்ளிட்ல இருக்கு. அதனால. ஓகே. அங்க பாருங்க. சார்ட் இங்க இருக்கு. ஸோ விஇடிஎல் இப்போதான் சப்போர்ட் எடுத்துட்டு வர்ற மாரி இருக்கு. சப்போஸ் இது வந்து கன்டின்யூ ஆகுது அப்படின்ற பட்சத்தில இந்த கேப் எதுவும் ஃபில் பண்ணுதான்றத பார்க்கலாம். எஸ்எல் வச்சுட்டு பண்ணுங்க. டவுன் சைட்ல முடிஞ்சா 1 ஹவர்ல ஒரு ட்ரெண்ட் லைன் போடுங்க. அடுத்த ஸ்டாக் வந்து சவிட்டா ஆயில். ஓகே. இந்த ஸ்டாக்க பொறுத்தமட்டி இந்த மாரியான ஒரு பிரேக் அவுட் குடுத்துருக்கு. ஸோ ஃபர்தரா நாளைக்கு மூவ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில எனக்கு தெரிஞ்சு ஒரு 790 அப்படின்ற லெவல் வரைக்கும் போலாம். ரிஸ்க்கு உங்களோடது. ப்ராப்பரான எஸ்எல் வச்சுட்டு ட்ரை பண்ணுங்க. அடுத்து மோல்டு டெக். ஏதாவது 1, 2 ஸ்டாக் மட்டும் ட்ரை பண்ணுங்க. இது ஏன் இப்படி இருக்கு? வேற ஸ்டாக் எடுத்துட்டேன்னு நெனைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல. இது இல்லங்க. நான் வேற ஸ்டாக் எடுத்துட்டேன். சாரி. ஓகே. எழுதி வச்சிருக்கேன். பட் என்னன்னு தெரியல. அடுத்து வந்து போச். இது ரேட் அதிகம். ஸோ கவனமா பார்த்துட்டு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கா? அப்படின்றத ஒன்ஸ் வந்து செக் பண்ணிட்டு பண்ணுங்க. இப்போ இந்த மாதிரியான பேட்டர்னுக்குள்ள இருக்கு. ஓகே. ஸோ இந்த மாதிரியான பிரேக் அவுட்ல இருக்கு. ஸோ மேபி அடுத்து நல்லா மூவ் ஆச்சுன்னா 48,200 அப்படின்ற லெவல் போலாம். பட் டைம் எவ்வளோ எடுக்குன்றது தெரியல. ஒரு ப்ராப்பரான எஸ்எல் வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இது ரொம்ப பிரைஸ் அதிகம்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது 1 ஆர் 2 ஸ்டாக்ஸ் மட்டும் ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கண்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். நேத்து ஒருத்தங்க வந்து மெயில் மெசேஜ் போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, உங்களுக்கு 500க்கு மேல ஏன் வியூஸ் போகல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. மேபி நான் அதில வந்து மெசேஜ் வந்து என்னாச்சுன்னு தெரியல. டெலீட் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். ஓகே. நான் என்னால முடிஞ்ச எஃபோர்ட்ட நான் வந்து கரெக்ட்டா குடுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன். உங்களுக்கு தெரியும் இன் பிட்வீன்ல எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்ல. அதுக்கப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கரெக்ட்டா என்னென்ன முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு தெளிவான ஒரு அப்டேட்டு இங்கேயும் குடுக்குறேன். இன்ஸ்டாலயும் தேவையான நியூஸ் எல்லாமே அப்டேட்ல இருக்கு. ஓகேங்களா? ஒருவேளை எனக்கு மக்கள ஏமாத்த தெரியலன்னு நெனைக்கிறேன். ஏன்னா வந்த ப்ராஃபிட்ட ஷேர் பண்றதோ, இல்ல எடுத்த ட்ரேடிங்க போறதோ, இந்த மாரி இருந்தேன் அப்டின்னா, மேபி எனக்கு வியூஸ் கூடலாம். எனக்கு இருக்கிறது போதும் அப்டின்ற மைண்ட் செட்ல தான் இப்போ வரைக்கும் இருக்கேன். என்னோட கடமைய நான் கரெக்ட்டா பண்ணிர்றேன். அவ்வளோதான். அந்த மெசேஜுக்கு உண்டான ஆன்சர். கண்டிப்பா அவங்க பார்ப்பாங்கன்னு நெனைக்கிறேன். இது வந்து அந்த இதில என்னால உண்மையிலே நான் பார்க்கல. டெலீட் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். எனக்கு தெரியல. அது எனக்கு தோணிக்கிட்டே இருந்தது. அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே, ஓ! இவ்வளோ தான் போய்க்கிட்டு இருக்கா அப்படின்றது எனக்கு தோணுச்சு. அது பாசிட்டிவோ, நெகட்டிவோ. பட் இப்போ நான் டெய்லி என்னோட ப்ராஃபிட்ட ஷேர் பண்றது, அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுறதா இருந்தது அப்படின்னா, ஆசைய தூண்டணும். ஆசைய தூண்டுனோம்னா என்ன பண்ணும்? ஈஸியா வந்து மக்கள் நம்மகிட்ட வந்துட்டு, "என்ன மேடம் எங்களுக்கு சொல்லிக் குடுங்க. இல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க." அப்படின்ற மாரி வருவாங்க. இப்போ நான் இதில வந்து நீங்க வந்து கத்துக்கோங்க அப்படின்ற மெத்தட்ல தான் நான் சொல்லிக் குடுத்துக்கிட்டே இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லது பண்ண முயற்சி பண்றேன். அவ்வளோதான். இதுதான் என்னோட பாயிண்ட். ஓகேங்களா? ஓகே. மறக்காம லைக் பண்ணிடுங்க. நன்றி.